எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே ஒரே வேலைங்க. இவனுங்களெல்லாம் துரத்தி விட்டு வாசல் கூட்டுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. வாசல் கூட்டுக்குள்ள அப்படி தான் வந்து குறுக்கள் நின்றுப்பாங்க. இல்லைனா கூட்டாத இடத்துல போய் படுத்துக்குவானுங்க. துரத்தி விட்டு ஒரு வழியாக கூட்டி முடிச்சுட்டு சாணி தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டாச்சு. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கோலம் போட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த வாசல் தெளிச்சதுக்கு அதுக்கு வாசலே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழகாக இருந்ததுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மோடமாக கிளைமேட்டும் நல்லா இருந்தது. சூரியன் இப்போ தான் பார்த்தீங்களா வந்துட்டுருக்காரு. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் தட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குத்தாரியிலேருந்து தட்டு இழுத்துட்டு இருக்குங்க. தட்டு பார்த்திங்கன்னா நிறைய போட்டாலும் நிறைய எல்லாம் கழிச்சு விட்டுருது. இந்த மாட்டுக்கு தான் வயசாகி போச்சுன்னா இந்த கண்ணுக்குட்டி அதுக்கு மேலே இருக்குதுங்க. எல்லாம் நிறைய பாதி தட்டு கழிச்சு விட்டுருதுன்னு சொல்லிட்டு எல்லா 2 பேத்துக்குமே கம்மியாக தான் போட்டேன். கோழிங்க பார்த்திங்கன்னா நான் வாசு கூட்டி சாணி தெளிக்கிற வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் கத்திட்டு இருந்துச்சுங்க. இறக்கி நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதுக்குள்ள பார்த்திங்கன்னா எல்லா கோழியுமே காணும். ஓரளவுக்கு நிறைய கோழி வளர்த்துறோம். ஒரு 30-40 கோழி இருக்கும். இந்த 2 கோழி தான் வந்துச்சு. இது 2ஐயும் கூட்டிகிட்டு போய் இற போட்டால் இது 2க்குள்ளேயே சண்டை. கோழி பொறுத்த வரைக்கும் 10 இடத்துல இற போட்டாலும் 10 இடத்துலையும் அந்த இடத்த விட்டுட்டு சண்டை போட்டுட்ருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூவெல்லாம் பறிச்சுட்டு காடு ஓட்டலான்னு சொல்லிட்டு இந்த காடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அதில் கடந்த மட்டையெல்லாம் தென்னை மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. தென்னை மட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சீமார் கிழிச்சிக்குவோம். நல்லா தான் இருக்கிறதெல்லாம் மீதிலாம் அடுப்புக்கு வச்சுக்கிறதுங்க. இந்த பாசாக்கீரை இது கடைஞ்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் விதை விட்டோம் அப்படின்னா நிறைய விதை அப்படியே கொஜ்ஜுன்னு முளைச்சிட்ருக்கு. இந்த காட்டை பார்த்திங்கன்னா 3 டைம் ஓட்டியாச்சு. ஆனால் இப்பயும் பார்த்திங்கன்னா நாற்றுட்ட மாதிரி முளைச்சிருக்குது. இந்த தீனி தட்டு பார்த்திங்கன்னா மாட்டுக்காக போட்டிருக்கோம். அதில் நல்லா நீங்கள் உத்து பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே விதை நாற்றுட்ட மாதிரி கொஜ்ஜுன்னு முளைச்சிருக்குதுங்க. 7 தடகட்டுக்குமே இந்த விதை முடியாதாட்டிக்குது. அதனால் ஓட்டி விட்டுட்ருக்காங்க. இது திருப்பி வந்துகிட்டே இருக்குது. திருப்பி ஓட்டி விடலாம், கொஞ்சம் விதை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதை ஓட்ட போகிறாங்க. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது பூ பறிக்க தாங்க போகிறோம். பூ பறிக்கிறதுலாம் இப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய வேலையாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரா டெய்லி பூ பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஒரு செடியாக இருந்தால் ஆசையாக பறிக்கலாம். காடு ஃபுல்லாக பறிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா நானும் ஜாயின் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூ பறிச்சு நிறைய வேலை இருக்குது. காடெல்லாம் ஓட்டணும்னு சொல்லிட்டு வேகமாக பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நிறைய பேர் செடி எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ராயக்கோட்டை அங்கே பார்த்திங்கன்னா போய் வாங்கிட்டு வந்தாங்க. நேர்லேயே போயிட்டு வந்தாங்க. இங்கே நாங்கள் சேலமில் தாரமங்கலத்தில் இருக்கோம். இங்கேருந்து ராயக்கோட்டைக்கு பார்த்திங்கன்னா 2 to 3 மணி நேரம் ஆகும். 2 வீலரில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொல செடிக்கு அங்கங்கே செடி ஒவ்வொரு இடத்துல இல்லாத இடத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் யூடியூப்பில் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு ராமேஸ்வரமில் ஆர்டர் போட்டு வாங்கினேங்க. 2 இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு செடி 3 ரூபா 50 காசு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். ராயக்கோட்டையில் வாங்கின செடி தான் இப்போ எல்லாமே பெருசாக இருக்குல்லையா, அந்த செடி பூலாம் நல்லாவே வருதுங்க. உங்களுக்கு நீங்கள் யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா ராயக்கோட்டையிலே நேரடியாகவே போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருந்து என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துச்சு. நாங்கள் செடி வச்சதுலேருந்து இன்னும் பார்த்திங்கன்னா மருந்தே ஒன்று கூட ஒரு டைம் கூட அடிக்கவே இல்லைங்க. நேச்சுரலாக தான் பறிச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உளுத்தங்கஞ்சி கொண்டு வந்தாங்க. குடிக்கும் போதே நாக்க சுட்டுருச்சு. உளுத்தங்கஞ்சிலாம் குடிச்சிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பி பூ பறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. பூ பார்த்திங்கன்னா இப்போ 1 கிலோவுக்கு மேலே வருதுங்க. பூ பறிச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த காடு ஓட்டணும்னு சொல்லிட்டு இதில் கிடக்கிற வரவெல்லாம் ஃபஸ்ட்டு நான் தென்னை மரத்துக்கு அடியில் கொண்டு போய் போட்டேன்னா அங்கே போடக்கூடாது, வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா சொன்னதுனால அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த குருவி பழம்னு சொல்லுவாங்களே, அதோட மருந்தை வெட்டி போட்டதெல்லாம் கிடந்துச்சுங்க. எடுத்துகிட்டு போய் வச்சு அடுப்புக்காகுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெட்டி குத்தாரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ் ஆகும். இந்த கண்ணுக்குட்டியை பார்த்திங்கன்னா கொண்டு கட்டி மெயின் பார்த்தா என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ காடு தாங்க ஓட்டுறதுக்கு வராங்க. இந்த வண்டி ஒன்று வச்சுருக்கோம். இது இல்லாமல் இதோட குட்டி சைஸில் ஒரு வண்டி இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு இந்த பெரிய வண்டி வச்சு ஓட்டிடலான்னு ஓட்டிகிட்ருக்குறாங்க. இந்த காக்கா பார்த்திங்கன்னா அந்த குண்டு புழு இருக்குல்ல, அதை காலில் வச்சு மிதித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த 2 செடிக்கும் கேப் இருக்குது இல்லைங்களே, அதில் தான் விட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. செடி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வண்டியை வச்சு அப்படியே ஓட்டிடுவாங்க. நிறைய கலர் இருக்கனால இப்போ ஆள் வச்சு கொத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக 5000 பக்கமாக ஆயிரும். முதல்ல ஆள் வச்சு தான் கொத்திட்டு இருந்தோம். 2000 அந்த மாதிரி ஆகுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய புல் வந்துருச்சு. ஓட்டலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, உடனே மழை வந்துடும். அப்படியே தள்ளி போய் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய புல் வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வண்டி விட்டே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டிகிட்ருக்குறாங்க. இந்த ஒரு டைம் ஓட்டினா பத்தாதுங்க. இந்த டைம் ஓட்டிட்டு திருப்பி சின்ன வண்டி இதோட சின்னதாக ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த கால் பிடிக்கிற மாதிரி அந்த வண்டியை வச்சு திருப்பி ஓட்டணுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வாங்கினோம், மானியம் இந்த வண்டிக்கு எவ்வளோ, என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன். வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ் ஆகுது. நாங்கள் மெயினாக இது வாங்கினதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சிருக்கு, ஈரம் போயிடும், காடு ஓட்டுறதுக்கு வாங்கினா வரமாட்டாங்க.
நம்ம ஈரெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் வருவாங்க. அதனாலுமே பார்த்திங்கன்னா விதைச்சோம் அப்படின்னா சரியாக முளைக்காதா, அதுக்காகவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒன்று இருந்ததுன்னா சின்னதோ பெருசோ நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ வந்துட்டு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். பெரிய டிராக்டரி வாங்குற அளவுக்கு இப்போ வந்து எங்ககிட்ட காசு இல்லை, ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் வந்து இந்த வண்டியை வச்சு உழவு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வாங்கினோம். நாங்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் பருத்தி காட்டுக்கா எந்த காட்டுக்காக இருந்தாலுமே இந்த வண்டியை வச்சு தான் இப்போதைக்கு உழவு ஓட்டிக்கிறோம். நெல் நெட்டாக மட்டும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப இறுகி போயிடுறதுனால ஃபஸ்ட்டு வெளியில் பெரிய வண்டி கூப்பிட்டு ஓட்டிட்டு மற்றபடி 2வது ரவுண்டுக்குலாம் இதை வச்சே ஓட்டிடுவோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி ஓட்டி முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வயலில் ஓட்டி போடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இதுலேயும் இன்னொரு வயல் மல்லிகைப்பூ செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. மல்லிகைப்பூ செடி காட்டிலே நான் வண்டி ஓட்டலான்னு நினச்சேன். ஆனால் செடி இருக்கனால செடி மேலே விட்டுருவேன்னு சொல்லிட்டு ஓட்டலைங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தானே கிடக்குதுன்னு சொல்லிட்டு நேராக அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணி வந்தேன். நம்மளுமே ஓட்டலாம், லேடிஸ் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து இந்த வண்டி ஓட்டிக்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி இன்னும் ஒரே ஒரு மிஸ்டேக் இருந்தால் வண்டி அதிருதா, அது பார்த்திங்கன்னா உடம்புலாம் அதிர்ற மாதிரி இருக்குது. சீட்டு வச்ச மாதிரி வண்டி இருக்குதுங்க. நாங்கள் வந்து சீட் இல்லாததாக பார்த்து வாங்கிட்டோம். வேணா அப்படின்னா ஃபிட் பண்ணிக்கலாம், உட்காந்துட்டே ஜாலியாக ஓட்டிகிட்ருக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த வயல் பார்த்திங்கன்னா ஓட்டி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு வயல் ஓட்டணுங்க, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வயல். அதுலேயும் பாசாக்கீரை நிறைய முளைச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா தக்காளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். ஆடி மாதம் வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரேட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு ஃபைனலாக தெரில. சோளம் வரைக்கலான்னு ஒரு பிளான் போயிட்டுருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த வயலும் ஓட்டி முடிச்சாச்சுங்க. வேலை வந்து என்ன ஏதோ ஒன்று செஞ்சுட்டே தான் இருப்போம். ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.